ஹாய் வணக்கம். என்ன விசேஷம் இன்றைக்கு? பர்த்டே எத்தனையாவது? 21. இன்றைக்கா அல்லது நேற்று? இன்றைக்கு வந்து செலிப்ரேட் பண்ணுறீங்களா? அப்படியா? என்ன டேட் நேற்று? நாலாம் தேதி. அப்போ பர்த்டே. ஓகே. என்ன பேர் உங்களுக்கு? கரண்யா. கரண்யா. வேற ஏதோ பேர். பிரியாண்டா. பிரியா என்ன வீட்டு பேரா? வீட்டு பேர். சரி சரி, நாங்கள் வந்து எம்கே சர்ப்ரைஸ் எம்கே சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரியிலேருந்து வந்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஷ் ஹாப்பி பர்த்டே. சரி, இன்றைக்கி வந்து உங்களுக்கு பிறந்த நாளா என்று சொல்லி அது ஹீ பர்த்டே அப்படின்னு சொல்லி இதை செலிப்ரேட் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க என்று சொல்லி எங்களை ஒருத்தங்க அனுப்பி இருக்கிறாங்க. உங்களை போய் சந்தோஷப்படுத்தி வியப்பூட்டி ஆச்சரியப்படுத்திட்டு வர சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. இப்போ பிரியா தான் கண்டுபிடிக்க வேணும் யார் அனுப்பியிருப்பாங்க. அண்ணா அண்ணா அங்கே இருக்கிறாங்க. வேலை இருக்கிறாங்க. அண்ணாடு பேர் துஷன். அந்த நேம்ல இருந்து வந்த மாதிரி இல்லையே. மாமா. மாமாவோட பேர் மணிவண்ணன். எங்கே இருக்கிறாங்க? லண்டன்ல இருக்கிறாங்களா? இல்லையே, அந்த நேமும் இல்லை. சரி, இன்றைக்கு வந்து 21வது பிறந்த நாளாம் என்று சொல்லி உங்களுக்காக ஒரு பாக்ஸ் வந்து அனுப்பி இருக்கிறாங்களா? என்ன இருக்கு கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். ஓ சரி, பாப்போம் என்ன இருக்குன்னு. எடுத்து பாருங்க என்னண்டு. என்ன அனுப்பி இருக்கிறாங்க? காசு அனுப்பி இருக்கிறாங்க. ஓகே, இன்றைக்கு 21வது பிறந்த நாள்னு சொல்லி உங்களுக்காக 21,000 ரூபாய் காசு அனுப்பி இருக்கிறாங்க. அவங்க நிறைய கிட்டெல்லாம் அனுப்பி இருக்கிறாங்க. அதோட சேர்த்து ஏதாவது மிஸ் பண்ணினால் பிரியாக்கு என்ன பிடிக்குமோ அதை வந்து வாங்கி கொள்ளட்டாம்னு சொல்லி அனுப்பி இருக்கிறாங்க. ஓகே சரி, யாரு எப்படி செய்யக்கூடியவங்கன்னா யாரா இருப்பாங்க. கிஃப்ட்டும் அனுப்பி இருக்கிறாங்க. அதோட சேர்த்து ஏதாவது தாங்க கொடுக்க மிஸ் பண்ணி பிரியாக்கு ஏதாவது ஆசைப்பட்ட பொருட்கள் ஏதாவது இருந்தால் அதை வாங்கட்டாம்னு சொல்லி காசு அனுப்பி இருக்கிறாங்க. அதான் ரொம்ப பாசமானவங்களா தான் இருப்பாங்க. வேற யாரு? ஸ்ரீலங்கால இருந்து வந்திருக்கலாம். கட்டாயம் ஃபாரின்ல என்ன வந்திருக்காங்கன்னு அவசியம் இல்லை. ஆமா, ஏன் அப்படி சொல்றீங்க? மாமாவையும் அண்ணனையும் தவிர யாரும் இல்லையா? பெரியம்மா இருக்கிறாங்க. எங்க இருக்கிறாங்க? நோபில இருக்கிறாங்க. சரி, ஸ்ரீலங்கால இருந்து வந்திருந்தா பெரியம்மா பேர் என்ன? வசந்தினி. இல்லையே, அந்த பேர்ல இருந்து வந்த மாதிரி இல்லை. சரி, ஸ்ரீலங்கால இருந்து அனுப்பியிருப்பாங்க இல்லையா? எங்க அம்மா நிக்கிறாங்க. அக்காவா? அக்கா இருக்கிறாங்க. வந்துட்டாங்களா? எப்ப கொடுத்தாங்க? நேரு கொடுத்தாங்களா? சரி, அம்மா என்ன தந்தாங்க? அம்மா என்ன வாங்கி தந்தாங்க? ட்ரெஸ் வாங்கி தந்தாங்க. அக்கா என்ன வாங்கி தந்தா? ட்ரெஸ் தான் வாங்கி தந்தாங்க. 21 திங்ஸ் வாங்கி தந்துருக்காங்க. நான் தான் ஸ்பெஷலான கிஃப்டா இருக்குவேன். என்னென்ன வாங்கி கொடுத்தாங்க? 21 திங்ஸ் சொல்ல முடியாத திங்ஸா? அப்ப என்னென்ன வாங்கி கொடுத்தாங்க? பிடிச்ச பொருள் என்ன வாங்கி தந்தாங்களா? சரி, என்ன ஒரு என்ன ஸ்பெஷல்? என்ன 21வது பர்த்டேக்கு வந்து 21 திங்ஸ் வந்து வாங்கி தந்துருக்குறாங்க. என்ன எல்லா திங்ஸும் வந்துச்சு. அப்ப பிடிச்ச பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டாங்க. சரி, அப்ப இது யார் அனுப்பியிருப்பாங்க? சரி, யாரெல்லாம் இப்படி டெக்கரேஷன் எல்லாம் என்ன சொல்றது செய்யறது? அப்பாவா? அக்காவும் அத்தாடும் தான் அதுவும் செய்யறது. 21 திங்ஸும் கொடுத்துருக்குறாங்க. அதே இடத்துல உங்களோட 21வது பிறந்த நாளை வந்து செலிப்ரேட் பண்றதுக்கு அவங்க தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. என்ன என்ன நல்ல ஒரு அக்கா கொடுத்து வச்சவங்க. சரி, பிரியா வந்து கொடுத்து வச்சவங்க. அதை தவிர வேறையும் ஒருத்தங்க கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்க. அப்ப சர்ப்ரைஸும் அக்கா கொடுத்துருப்பாளா? அக்கா தாராளமா செய்திருக்கிறா. அதை விட ஒரு சர்ப்ரைஸ் மட்டும் கொடுத்துருக்கா. அத்தான இங்க இருக்கிறாங்க. இங்கதான் இருக்கிறாங்க. அத்தான பேர் சுஜன். இல்லையா, அந்த பேர்ல இருந்து வேற இல்ல. சரி, உங்களுக்காக
ஒரு சாரி ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க ப்ளூ கலரில். ஓகே, அதோட சேர்த்து ஒரு டாப் ஒன்றும் அனுப்பியிருக்கிறாங்க. ஓகே, விஷ் ஹாப்பி பர்த்டே. சரி, இன்னும் 20 திங்ஸ் இருக்கு. அதை தந்தா யாருன்னு தெரிஞ்சிடும். அப்போ அதுக்கு முதல் நாங்கள் யாருன்னு கண்டுபிடிக்கோம். யாரா இருக்கும்? ஒரே சிரிச்சு கொண்டே இருக்கிறீங்க. அனுப்பினவங்க சொல்றீங்க இல்ல? மாமா. என்ன மாமா? எத்தனை மாமாக்கள் இருக்கிறாங்க? எனக்கு மாமாக்கள் இருக்கிறாங்களா? எத்தனை மாமாக்கள் இருக்கிறாங்க? 3 இருக்கிறாங்க. அதுல எந்த மாமாவை சொல்ல போறீங்க? ஏன் மணி மாமாவை மட்டும் சொல்றீங்க? 3 மாமாக்கள் இருக்கிறாங்க. 4 மாமாக்கள் இருக்கிறாங்களா? அதுல ஏன் மணி மாமாவை மட்டும் சொல்றீங்க? மணி மாமா மட்டும் தான் பிரியால பாசம் அப்படியா? அவங்க சொந்த மாமா. மற்றவர்கள் எல்லாம் என்ன ஒன்றை விட்ட மாமாக்கள். சொந்த மாமான்றபடியே சொந்த மாமா அனுப்பியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க. ஆனா சொந்த மாமா கை விட்டுட்டேன் பிரியாவை. ஏமாத்திட்டேன். வாய்ப்பு இல்லையா? வாய்ப்பு இல்லை ராஜா. ஆனா அவங்கள்ட்ட இருந்து வந்த மாதிரி எனக்கு தெரியலையே. வேற யாரை சொல்ல போறீங்க? அது வேற யாருமே இல்லையா? தெரியாத எந்த பேரை சொல்லட்டுமா? ரத்தாடா. வேற யாரா இருக்கு? மாமா அல்லது அண்ணா. சரி, மாமாவா அண்ணாவா? மாமா. சரி பாப்போம். இன்னைக்கு பிரியாவை இந்த 21வது பிறந்த நாள்ல வந்து பிரியாவை சந்தோஷப்படுத்த நினைச்சது அண்ணாவா மாமாவான்னு இப்ப பாப்போம். ஓகே, சரி. இது என்ன சொல்றதுன்னு சொன்னா இப்ப இது ஒரு மக்கொண்டு அனுப்பி இருக்கிறாங்க. ஆனா அதுல அவங்க யாரு கொடுக்கறதுன்னு பேரை போட்டு அனுப்பி இருக்கிறாங்க. அதனால இதை ஓபன் பண்ணி பார்த்தா தெரியும். ஓகே, சரி, வாங்கி கொடுங்க. தாங்க, அதை அப்படி தாங்க. என்ன போட்டிருக்கு? இனிய மாமா குடும்பம். சரி, அவங்க உங்களுக்காக வந்து இப்ப விளங்கிட்டு தான் மாமா தான் நிறுத்தி இருப்பார்கள். ஓகே, அதோட சேர்த்து உங்களுக்காக இன்னும் ஒரு போட்டோ பிரேம் ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க. இனிய 21வது அகவை தின வாழ்த்துக்கள் பிரியா போட்டு 3 நாள் அவங்களோட பர்த்டே 3 போட்டு அனுப்பிட்டாங்களே. சரி, மாறி போட்டுட்டாங்க போல. வாழ்த்துபவர்கள் மாமா குடும்பம். மாமா மாமான்னு சொன்னீங்களே, மாமியை மிஸ் பண்ணிட்டீங்களே. மச்சான் மாதிரி இல்லையா? இருக்கிறாங்களா? எத்தனை பேர் இருக்கிறாங்க? மச்சான் ஒரு ஆளும் மச்சான் ஒரு ஆளும் இருக்கிறாங்களா? ஏன்னா அவங்களோட பேரை மட்டும் சொல்ல இல்லையே, மாமாவை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. சரி, உங்களுக்காக மாமா குடும்பம் லண்டன்ல இருந்து எல்லாருமா சேர்ந்து தான் இந்த சர்ப்ரைஸை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, விஷ் ஹாப்பி பர்த்டே பிரியா. சரி, எப்படி ஹாப்பியா? என்ன சொல்ல போறீங்க? தேங்கு மட்டும் தானா? வேற ஏதாவது சொல்ல விருப்பம் இல்லை? சரி, ஓகே. மீண்டும் எங்களுடைய MK சர்ப்ரைஸ் சார்பாகவும் உங்களுடைய மாமா குடும்பம் சார்பாகவும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஓகே, நன்றி, பாய்.